ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேன்சியான சாரீக்கு வந்து நான் எப்படி வந்து ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஃபேன்சியான சாரீ. அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்திருந்தாங்க என்னோடய கஸ்டமர். அவங்க வந்து சாரியோட கலர்லேயே இருக்குது ப்ளவுஸு, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைக்கணும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டோன் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பிளாக் கலர் நெட் கிளாத் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ளைனாக நெட் கிளாத் எடுத்துகிட்டு வராமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டிசைனர் கிளாத் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட் கிளாத்தை வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து இது மாதிரி பேட்டர்னில் வந்து நான் நிறைய ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி தைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து கேட்டாங்க. சரி, நான் ஓகே தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ வந்து அந்த நெட் கிளாத்தும் சாரியோட கிளாத்தும் சிங்கிளாகவே தான் இருக்குது. அதுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கணுன்னா கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். லைனிங் கிளாத்தை வந்து நான் ப்ளவுஸோட கலரை எடுத்துகிட்டு வந்துட்டு நார்மலாக ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டேன். எந்த ஒரு அளவும் எதுவும் இல்லை. நார்மலாக 2.25 இன்ச் அளவு கழுத்தின் அகலம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஒரு 2.25 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 5.25. அப்புறம் முழு உயரம் வந்து 14.25. அதுக்கப்புறம் கழுத்தின் உயரம் வந்து ஒரு 9 இன்ச்சு. அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறதுக்காக அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து நெக்கு மட்டும் நான் கட் பண்ணல, மீதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு ப்ளவுஸ் பீஸோடு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து நார்மலாக ப்ளவுஸோட அளவு வந்து அவங்களுக்கு வந்து 2.5 வச்சா சரியாக இருக்கும். 2.5 வைக்கும்போது இப்போது உள்ளே இருக்கிற கிளாத் வந்து இந்த ப்ளவுஸோட கிளாத் வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நெட் கிளாத் வந்து நம்ம ப்ளவுஸோட அளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நெட்டு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு நெட் பீஸ் வெளியே தெரியும். உள்ளே அந்த டிசைன் தெரியுறது வந்து இந்த பீஸ் தான். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2.25 இன்ச் அளவுக்கு கேன்வாஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். நான் டபுள் கேன்வாஸ் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி கேன்வாஸ் பேப்பர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார். சரி, வாங்கிட்டு வந்தப்பனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் எப்போவுமே டபுளாக கொடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு நெக் ஷேப்பில் தான் வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைனிங் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் பேப்பரோட நெக்கோட சென்டர் பாயிண்ட்டையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி நான் வந்து அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து இந்த குண்டூசி வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ப்ளவுஸோட கிளாத் வந்து விலகாமல் இருக்கணும், அதே சமயம் கேன்வாஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி முடியலைன்னா நம்ம சேஃப்டி பின் இருக்குது, அது கூட நான் ஸ்டிக் பண்ணிக்குவேன் நிறைய நேரம். அப்படி இல்லைன்னா மிஷின் ஊசி கூட யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்குவேன். நீங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு வாட்டியும் தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கார்னர்லலாம் நம்மளுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கணும். அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணேன், சரி தையல் விழாத மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மொபைல் வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சுங்க. நான் பார்க்கல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி குடிக்கலான்னு எழுந்துக்கும்போது பார்க்கும்போது தான் மொபைல் வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு தான் அப்போ வந்து இந்த ஸ்டிச்சிங் போயிட்டு இருந்துச்சு. அதையே அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து நான் ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது இந்த கேன்வாஸ் பேப்பர் வச்சு தைக்கும்போது தையல் போட மாட்டேன், எம்மிங் தான் வைப்பேன். இதில் ஏன் நான் தையல் போட்டேன்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து நெட் கிளாத் வச்சு தைக்கிறோம். அதனால் அந்த தையல் வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே ப்ளவுஸ்லேயே தையல் போட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம், இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா நெட் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து தைக்கணும். ஏன்னா சிசர் கட் விழுந்தாலும் நெட் கிளாத் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதே சமயம் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாகவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நெட் கிளாத் மட்டும் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு தைங்க. இது வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு வச்சுருக்கேன். ஏன்னாக்கா
நெட்டு கிளாத்துனாவே நான் கொஞ்சம் மெதுவாக தான் தைப்பேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைப்பேன். நெட் கிளாத்து எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் தான் கரெக்டாக நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக வரணுன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பொறுமையாக வச்சு தான் தைச்சேன். ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு வீடியோ, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வேர்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நெட் கிளாத்தை வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இந்த ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட் கிளாத்தை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் மூமெண்ட் ஆகும். ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், அங்கங்கே ஒரு பூவாக தான் இருக்கும் இந்த நெட் கிளாத்தில், ப்ளைனாக இல்லை. பட்டு வந்து எனக்கு அங்கங்கே இருக்கிறதோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. கொஞ்சம் திக்காக இருந்ததுதான் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கேன். இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் திக்காக, ரொம்ப இடத்துல வந்து கேப் விட்டு ப்ளைனாக இருக்குது. அதனால் அது இல்லாமல் நெட் ப்ளவுஸ் கிளாத் ஃபுல்லாகவே ஒர்க்கும் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தால் இவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அவங்க கொடுத்ததை நம்ம ஸ்டிச் பண்ணி தரணும். பாருங்கள், நான் ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னாக்கா நார்மல் ப்ளவுஸ் அவங்களோட அளவு வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். அவங்களது 9 இன்ச் அளவு வந்து ப்ளவுஸ் நெக் அளவு. இது நெட் கிளாத் வந்து நான் 9 இன்ச்சு கட் பண்ணல, ஒரு 8 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு இன்ச் அளவு வந்து அங்கே வந்து ப்ளைனாக தெரியணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்காக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் வந்து என்ன ஆச்சுன்னா நெட் கிளாத்லேயே வந்து எம்மிங் வைக்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தைக்கிறது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா பிளாக் கலர் கிளாத்தில் வந்து எம்மிங் பீஸ் மட்டும், கழுத்து பீஸ் மட்டும் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த பழைய ஒரு பிளாக் கிளாத்தை வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நெட் கிளாத்தில் வந்து நான் அந்த கழுத்தோட பீஸ் கொடுத்து திருப்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் சைடு மட்டும் முடிச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு வந்து நார்மலாக நான் எம்மிங்கும் வைக்காமல் பைப்பிங்கும் வைக்காமல் டபுள் தையல் போட்டு நான் அப்படியே திருப்பிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்த மாதிரி நெட் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் கேப் வர மாதிரி தைக்காமல் ஃபுல்லாக நார்மல் ப்ளவுஸ் நம்ம எப்படி தைப்போமோ அதே மாதிரி தைக்கணும். அப்படின்றதுனால நான் வந்து பேக் பார்ட்டு மட்டும் இப்போ வந்து நெக்கு பீஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நிறைய வேலை இருக்குங்க இந்த மாதிரி தைக்கும்போது. ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க, எவ்வளோ வாங்குறீங்க இந்த நெட் கிளாத் ப்ளவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் 500 வாங்கினேங்க. ஏன்னாக்கா இதுக்கு ரொம்ப கஷ்டம் தைக்கிறது, கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸாக தைக்க முடியாது. கொஞ்சம் அலர்ட்டாக வச்சு தான் தைக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங்கும் கிடைக்கும். பாருங்கள், நெட் கிளாத்தில் வந்து ரவுண்டு நெக்கு வச்சு தைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். நாம் கொஞ்சம் வந்து அவசரப்பட்டோம்னாக்கா நெக்கோட ஷேப் மாறிடும். அதே சமயம் வந்து நெட் கிளாத்தும் அங்கே மிஷினில் மாட்டிக்கும். ரொம்ப ரிஸ்க்கு இது தைக்கிறது. இப்போ கிளாத்தோடு சேர்த்து நெட்டு அட்டாச் பண்ணி தைக்கிறதுனா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் தைப்போம். பட் வந்து நெக்குக்கு மட்டுமே தனியாக நெட்டு கிளாத்தில் மட்டும் நம்ம தனியாக தைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக தான் தைக்கிறேன். இதே மாதிரி மெதுவாக நெக் பீஸ் வந்து கொடுத்து திருப்பிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ரவுண்டாகவும் இருக்கணும், அதே சமயம் நீட்டாக இருக்கணும். ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு ஃபிட்டிங்காகவும் இருக்கணும். ஒரு இடத்துல ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்காமல் நல்லா நீட்டாக இருக்கணுன்றதுக்காக மெதுவாக தைச்சிக்கிட்டேன். நான் வந்து ஃபுல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது போடாமல் இருந்திருக்கலாம். பட் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து இது மாதிரி நான் தைச்சிருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் தைக்கிறதுக்கு வந்து ட்ரை தைக்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக தைக்கிறவங்க வந்து இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் முடியாதுன்னு சொல்லாமல் கண்டிப்பாக வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நான் நிறைய ப்ளவுஸ் வந்து நெக்கு ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பின்னால் அதுக்கப்புறம் அவுட்கம் எப்படி வந்துச்சு அப்படின்ற வீடியோஸ் மட்டும்தான் நான் போட்டிருப்பேன். பட் வந்து இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸ்டிச்சிங் வீடியோ போடவா இல்லை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மள அவுட்கம் மட்டும் போடவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ரவுண்ட் நெக் வர வச்சுட்டேன் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி.
இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து இந்த ப்ளவுஸ் பீஸோடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். மேலே இருக்க கிளாத் வந்து நெக் பீஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்கை ஒட்டி எந்த வேலையும் இல்லை. பாருங்கள், இவங்களுக்கு வந்து அந்த நெட் கிளாத் வந்து விசிபிளாக தெரியாமல் அந்த கொஞ்சம் ஷோல்டர் கீழே மட்டும் இந்த மாதிரி தான் தைப்பாங்க. என்கிட்ட கொடுக்குறவங்க கீழே மட்டும் அந்த நெட் கிளாத்தும் அந்த ப்ளவுஸ் கிளாத்தும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிற மாதிரி தைக்க சொல்லுவாங்க. மேலே மட்டும் அப்படியே நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஏன்னா வெறும் நெட் கிளாத் இருந்தாக்கா நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ போடும்போது நெட் கிளாத் வந்து கிழிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி போடாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே ஷோல்டர்கிட்ட நம்ம பின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த நெக் பீஸ் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன் ப்ளவுஸ் பீஸோட. பாருங்கள், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி வைக்கணும், எந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. நம்மளுக்கு அப்போ தான் நீட்டாக வரும். அங்கங்கே வந்து இந்த மாதிரி குண்டூசியில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெட் கிளாத் வந்து கரெக்டாக விலகாமல் இருக்கும். ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னாக்கா நாம் எப்படி ஒரு சைடு வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு சைடு வந்து கரெக்டாக வைக்கலைன்னா ப்ளவுஸோட ஷேப்பே மாறிடும். அதனால் 2 வாட்டியும் பார்த்துக்கோங்க, 2 சைடும் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம கேப் விட்டுருக்கோம் அப்படியெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துலையும் நம்மளுக்கு கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் நான் அலைன் பண்ணிட்டேன். அலைன் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ளவுஸோட பீஸுக்கும் வச்சுட்டு நான் வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன் அந்த பிளாக் கலர் நெட்டு கிளாத் மேலேயே. இப்போ வந்து நெட்டு கிளாத் மேலே அந்த ஷோல்டர்கிட்ட எப்படி அட்டாச் ஆகுதோ அந்த அளவுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற நம்ம ஷேப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப் மேலே வச்சு தான் நான் தையல் போடுறேன். ஏன்னா இந்த வெளி சைடு போடும்போது என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து அப்படியே கூட போடலாம். பட் வந்து நான் எப்பவுமே இந்த மாதிரி போட்டுருவேன். போட்டுவிட்டா நம்மளுக்கு நெக் வந்து மூமெண்ட் ஆனாலும் நம்மளுக்கு அந்த நெக்கோட ஷேப்பு அந்த கேப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் நிறைய பேர் தைக்கிறது பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நெட்டை வந்து அப்படியே மேலே விட்டுட்டு ஷோல்டர்கிட்ட மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே தைப்பாங்க. அது வந்து எனக்கு கரெக்டாக படலை. அது அவங்க போட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுட்டு இருப்பாங்க, ஏதாவது வேலை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது குனிஞ்சு நிமிர்ந்து எடுப்பாங்க. இப்படி மூமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா உள்ளே இருக்க கிளாத் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் அந்த நெட் கிளாத் மட்டும் மடக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டு மடங்கிடும் அப்படியே. அதுவும் இல்லாமல் நெக்கு ஷேப் வந்து கிளியராக தெரியாது. அதெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த மாதிரி தைக்காமல் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அந்த நெக் ஷேப்பும் தெரியணும், பட் வந்து நெட் கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மேலே தையல் போடுறேன். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் மெதுவாக தைக்கிறேன். ஏன்னா நெட் கிளாத் வந்து கொஞ்சம் மிஷின்லகின்னு ஏதாவது மாட்டிக்கிடுச்சுன்னா அப்புறம் அந்த ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிடும். அதை பார்த்து தான் நான் தைப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கிறது. நல்ல வேலை வந்து என்னோடய ப்ளவுஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது அப்படி தான் தைச்சேன். கொஞ்சம் மாட்டிக்கிச்சு அந்த தையல் போடுறோம் இல்லையா, அங்கே அந்த மூவிங் டீத்தில் வந்து மாட்டிக்கிச்சு. அதனால் எனக்கு அந்த ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போத்துலேருந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் தைக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸோட கலரில் எனக்கு ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ஏன்னா சாரியில் வந்து ஸ்டோன் வந்திருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே, நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டோன்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்டோனும் அந்த ஃபேப்ரிக் க்ளோவும் வாங்கிட்டு வந்து வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து பேக் சைடு முடிஞ்சிடுச்சு. கீழே மட்டும் நம்ம வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னாக்கா, பட்டி வச்சு மடித்து தைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பேக் சைட் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பேக் டாட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா பேக் பார்ட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பார்ட்டாகவும் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நான் வந்து இப்படி தான் தைப்பேன். எல்லா நெட்டும் கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா, பேக் பார்ட் தைக்கிறோன்னா அந்த பேக் பார்ட் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி நான் தைப்பேன். எப்போவுமே இதே மாதிரி தான் நான் தைப்பேன். நீங்கள் எப்படி தைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் ப்ளவுஸும் வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணேன். அப்படியே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் அதே ப்ரொசீஜரில் தான் நான் தைக்க போகிறேன். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் நார்மல் லைனிங் கொடுத்து ஸ்லீவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நெட் கிளாத் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
நம்ம கிட்ட இருக்கிற கிளாத் வந்து எப்படி தைச்சா எப்படி வரும் அப்படின்ற நீங்களே ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க, கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பேக் டாட்டும் வச்சுட்டேன். பேக் டாட் வச்சுட்டோன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த ஸ்டோன்ஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். சேம் வந்து அந்த ப்ளவுஸோட கலரை எனக்கு கிடச்சிது. அதே கலரில் வந்து ஸ்டோன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அங்கே டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் தகுந்த மாதிரி நான் வச்சு ஸ்டோன் வச்சுருக்கேன். நெக்கு கீழேயே அந்த நெட் கிளாத்தில் வந்து டிசைன் இருக்குது. நம்ம அங்கே மட்டும் வைக்காமல் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸ் வாங்கிட்டு வந்து, இதுவும் எனக்கு வந்து கஸ்டமர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்களே எனக்கு ஸ்டோன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் வைக்க போகிறேன். பேக் பார்ட் மட்டும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காகவே பேக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டோன் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வேலையாக முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பேக் பார்ட்டு வந்து ஃபஸ்ட்டே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டோன் வச்சுட்டோன்னா அடுத்து நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் தைக்க போகிறேன். அதுக்குள்ளே வந்து இந்த கம்மெல்லாம் காஞ்சிடும், நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாமே இங்கே இருக்கிற டிசைன் மேலே எல்லாமே நான் வந்து இந்த ஸ்டோன் வச்சு நான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபுல் ப்ளவுஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த கிளிப்பிங்கில் காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடு மட்டும் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைச்சேன். ஃப்ரண்ட்லலாம் நார்மலாக நம்ம லைனிங் கிளாத் எப்படி வச்சு ப்ளவுஸ் தைப்போமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கிளாத் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லைனிங் நெட் கிளாத் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லைனிங் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து நார்மல் ரவுண்டு தான். அந்த அந்த லைனிங் பீஸை வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு அதை அப்படியே அடித்து நான் திருப்பிட்டேன். அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் ஸ்லீவுக்கும் அது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரே முட்டை ஸ்லீவ் வந்து நெட் கிளாத்தோடு அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்க வர்ற மாதிரி இருக்குது எனக்கு. பட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து லைனிங் கொடுத்து திருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து லைனிங்க்கு வந்து கொடுத்து திருப்பிட்டு நெட் கிளாத்தை மட்டும் இந்த கை ஸ்லீவுக்கு அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா கை ஸ்லீவில் வந்து இந்த கீழே வந்து ஷேப் வந்திருக்கு. அதனால் வந்து நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நார்மலாக தைச்சிருப்போம். பாருங்கள், பேக் சைடு வந்து நான் எம்மிங் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஃப்ரண்ட்டுக்கும் நான் அடித்து திருப்பிட்டேன். டபுள் தையல் தான் போட்டிருக்கேன். பட் நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் என்ன பண்ணேன்னா அந்த பட்டி பீஸுக்கு மட்டும் நெட் கொடுக்காமல் விட்டுட்டேன். ஏன்னாக்கா மோஸ்ட்லி வந்து நெட் கிளாத்தில் தைக்கும்போது அந்த ஊக்கு மாட்டுற இடத்துல எப்படியும் நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து கொஞ்சம் கிளியற மாதிரி இருக்கும். அதே சமயம் நெட் கிளாத் வந்து எனக்கு பத்தலை. சரி ஃப்ரண்ட்டு பட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட்டு நெட் கிளாத் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பாருங்கள், கர்வ் ஷேப்பில் வந்து அந்த ஷேப்பில் இருக்குது கீழே அந்த ஸ்லீவு. அதனால் நான் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸும் இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நாட்டுக்கு மட்டும் நார்மலாக நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே நாட்டை வந்து முறுக்கி விட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன். அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ